மக்களே உண்மையிலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சியில இப்படி நடக்கும்னு அவர் கூட நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாருங்க. அந்த அளவு ஒரு கொடூரமான சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க. இதுக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பா மக்கள் எல்லாருக்குமே பதில் சொல்லி ஆகணுங்க. ஏங்க ஒரு மாற்றுத்திறனாளிய கஸ்டடியிலே வச்சு அடிச்சே கொண்டிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த போஸ்டோட ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன். அவனுக்கு அங்க என்ன செஞ்சானுங்க, எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணானுங்கலாம் கேட்கும்போது, ஏண்டா எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு ஊர்ல கிரிமினல் நடமாடிட்டு இருக்கான். ஒரு 10 பாக்கெட் புயல பாக்கெட் கடையில தன்னோட பட்டி கடையில இருந்ததுனால தூக்கிட்டு போயிட்டு இந்த அளவு அடிச்சு கொடுமைப்படுத்தி ஒருத்தனை கொண்டிருக்கீங்கன்னு மனசுல அவ்வளவு ஆத்திரம் வருதுங்க. ஏன்னா இந்த போட்டோல பாத்துட்டு இருக்கீங்க, இவரோட பேரு சபரிவர்மனுங்க. இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஈத்தன்காடு அப்படின்ற ஒரு பகுதியில பெட்டி கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. இவரோட மனைவியோட பேரு ஆனந்தவல்லி. இவருக்கு 5 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. வீட்டு பக்கத்திலே தான் அந்த பெட்டி கடை இருந்திருக்கு. வழக்கம் போல வர அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் அந்த ஒரு பெட்டி கடையில செக் பண்ணும்போது ஒரு 10 பாக்கெட் போயிலங்க ஒரு 200 கிராம் கூட கிடையாதுங்க. அது இருந்திருக்கு அவர் கடையில. என்ன இது அப்படின்னு கேட்டிருக்கப்ப, சார் அதை என்னோட யூஸுக்கு வச்சிருக்கேன், அதை நான் விற்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சைட்ல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க வெறும் அந்த 200 கிராமுக்காக. அரெஸ்ட் பண்ண போனது மட்டும் இல்லாம பல லஞ்சமும் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தர மறுத்ததுனால அதுக்கப்புறம் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு திருத்தணி நாகர்கோயில் சிறையில் அவரை அடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தாங்க அங்க சம்பவமே நடந்திருக்கு. அதாவது இவங்களோட குடும்பத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இறந்து போன சபரிவர்மன்றவரோட குடும்பத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஆரம்பத்தில் அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸே ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க, ஒரு மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம. அதுக்கப்புறம் அந்த சிறைக்கு போனவர் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாங்க ரொம்ப வந்து விரக்தியில இருந்திருக்காரு, தன்னோட குடும்பத்தை பார்க்க முடியல அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அரெஸ்ட் பண்ணிட்டு போனவங்க அடிச்சு அந்த வழியில துடிச்சு கதறி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ராத்திரி நேரத்துல பக்கத்துல உள்ள மற்ற சிறைவாசிகளுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு இவர் கத்தி அழுகிறதுனால. உடனே அங்க ஒரு தலைமை வார்டன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தாங்க ஜெகன். அவர் வந்து பார்த்துட்டு தயவு செஞ்சு போய் தூங்கிறே, இங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி கடுமையான சொற்கள் திட்டிருக்காரு. இந்த சைடு சபரிவர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் நான் என்ன தப்பு சார் பண்ணேன், ஒரு 10 பாக்கெட் போயிலுக்காக என்ன அப்படி அழைச்சிட்டு வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உடனே அவர் பிடிச்சி இவரை ரொம்ப தாக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. ஏங்க அங்க என்ன நடந்துச்சு நான் சொல்றப்ப உங்களால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இதுக்கு வந்து கடுமையான ஒரு பதில் சொல்லி ஆகணும் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதாவதுங்க சபரிவர்மனோட 2 கையையும் பிடிச்சு அங்க உள்ள கைதிகளை பிடிக்க சொல்ல பிறகு ரொம்ப கடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க ஒரு 3 போலீஸ் ஆபீசர். அது மட்டும் இல்லாம அந்த கைதிகளை வச்சுமே தாக்கியிருக்காங்கன்னு தான் அங்க உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா சொல்லப்படுதுங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இவரோட உயிர் பிரிஞ்சு போயிருதுங்க. 2 நாள் கழிச்சு சபரிவர்மனோட மனைவியான ஆனந்தவல்லிக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி உன்னோட கணவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்ட்டு. போன இவங்களும் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்களான்ட்டு ஒரு மாதிரி பதட்டத்துல போய் அவரோட உடலை பாக்குறாங்க. உடலை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு உடல்ல பல்வேறு இடத்துல காயங்கள் இருந்திருக்கு. அதுவும் இந்த 2 கையிலயுமே கயிறை வச்சு கட்டுன அந்த ஒரு மார்க்ஸ் எல்லாம் இருந்திருக்குங்க. அப்புறம் வயிறெல்லாம் உப்பசமா இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்ட்டு நாங்க பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு 2 நாள் தொடர்ச்சியா சாலை மறியல்ல ஈடுபடுறாருங்க. 9ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி 13ஆம் தேதி இவர் இறந்து போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் தான் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. இவங்க அந்த 2 நாள் செஞ்ச கடுமையான சாலை மறியல்னால தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவ்வளவு வேகமா கிடைச்சிருக்குன்றது தான் இதுல ஒரு நிதர்சனமான உண்மையே. எங்க திருதிட்ட 19 இடத்துல காயங்கள் இருந்திருக்குங்க உடம்புல. எப்படிங்க ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்லியிருக்காங்கல்ல அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்லாம். உண்மையிலே அவங்களாம் அந்த வேலைக்கு தகுதியானவங்களா யோசிச்சு பாருங்களேன். 19 இடத்துல உடல்ல காயம் இருந்திருக்கு. மாற்றுத்திறனாளின்னு பார்க்காம கூட அவரோட அந்த வலது கை, அந்த கை தான் ரொம்ப சின்னதா இருக்கும், அவரால் அந்த கையை பயன்படுத்தி அந்த அளவு பெரிய வேலைகள் எதுவும் செய்ய முடியாதான். அந்த ஒரு பச்சை கையை போயிட்டு திருத்திட்ட 3 இடத்துல எலும்பு முறிவு ஏற்படுற அளவு அடிச்சிருக்கானுங்க. அவரோட தலை ஸ்கல்லுலயுமே வந்து டேமேஜஸ் இருந்திருக்கு. கையில 2 கையிலுமே கயிறு வச்சு கட்டின மார்க்ஸ் இருந்திருக்கு. கால்லையுமே கயிறு வச்சு கட்டின மார்க்ஸ் இருந்திருக்கு. அப்ப எனக்கு சத்தியமா புரியலங்க. வெறும் ஒரு 200 கிராம் புயல பாக்கெட்டுக்காண்டி எங்க ஊர்ல எவ்வளவு கிழவங்க இன்னுமே இந்த புயலை எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லா கடையிலும் வித்துட்டு தான் இருக்காங்க. அவன் கிலோ கணக்கில் தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து காலேஜ் பசங்கள்ட்ட வித்து, காலேஜ் பசங்க காலேஜுக்குள்ளே நிறைய இடத்துல வித்துட்டு தான் இருக்காங்க. பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. அதுக்கெல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு சின்ன விஷயங்க இவருக்கு உயிரை எடுக்கிற அளவு துன்புறுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலங்க என்னால. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி 13ஆம் தேதி இவர் இறந்துட்டான்னு தகவல் தெரிஞ்சோனே மனைவி அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அந்த பாடி இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப ஜெகன் அப்படின்ற ஒரு தலைமை அந்த வார்டன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, சிரிச்சுக்கிட்டே எங்க பல்ல காட்டிக்கிட்டு அந்த மனைவி கிட்ட உன்னோட புருஷன் இறந்துட்டான் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப எந்த அளவு கடுமையான தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்களும் நானும் யோசிச்சு பாக்கணுங்க. ஏங்க இந்த சாத்தான்குளம் கொலை வழக்கு இருக்குல்லங்க, அந்த தந்தை மகன் கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கு கிட்டத்தட்ட நீதி கிடைச்சிச்சு. உண்மையிலே பயங்கரமான நீதி. எல்லாருக்குமே வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. பட் அது சிபிசிஐடி எல்லாம் போய் லேட்டா கிடைச்சிச்சு. இந்த வழக்குல அந்த மாதிரி நடந்தவே கூடாதுன்றதாங்க உங்களோட என்னோட கருத்தா இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுல வந்து ஒரு பயங்கரமான ஸ்டெப் எடுத்தே ஆகணுங்க. அந்த வழக்கு மாதிரி ரொம்ப காலம் தாமதம் படுத்தி
நீதி கிடைக்கிற அளவு இந்த ஒரு வழக்கை விட்டுறக்கூடாது. தயவு செஞ்சு நம்ம ஆட்களே நம்ம காவல்துறையை தீர விசாரிச்சு தெளிவான தண்டனையை வாங்கி கொடுக்கணும்ன்றதான் எல்லாரோட கருத்துமாவே இருக்கு. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெகன், அவர் வந்து தலைமை வார்டன், அவர் வந்து நாகர்கோயில் சிறையில் உள்ளவர். அடுத்து சிவகுமார், அதுக்கப்புறம் வந்து திருவிழை நம்பி அப்படின்ற இன்னும் 2 வார்டன்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 8 கைதிகள். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் கத்திக்கிட்டு இருந்ததுனால உள்ள கைதிகளுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சாம். அந்த கைதிகளை எல்லாரையும் இவர் போய் தாக்க ஆரம்பிச்சாராம், அவங்களும் இவரை தாக்க ஆரம்பிச்சாங்களாம். இதுக்கு இடையில சபரிக்கு அதிகமா அடி விழுந்ததா சொல்லப்படுது. இந்த வார்டன்ஸ்லாம் போய் அவங்கள காப்பாத்துனாங்களாம். இதுதான் அவங்க தரப்புல சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்கறப்ப உண்மையிலேயே பயங்கரமா இருக்குல்லங்க. இதுல சபரி அவர்களோட மனைவி இன்னுமே நிறைய விஷயத்த சொல்றாங்க. அடிக்கடி போலீஸ் வந்து அந்த பட்டிக்கடையில லஞ்சம் வாங்குறதா சொல்றாங்க. அதை வந்து சபரி அவர்கள் வீடியோ எடுத்து வச்சிருந்ததும் ஒரு செய்தி இருக்குங்க. அந்த செய்தியை அந்த அரெஸ்ட் பண்ண எஸ்ஐ டீமே சபரி சொல்லியிருக்காரு, சார் நீங்க என்கிட்ட கையால வாங்கின லஞ்சம் எல்லாமே என்கிட்ட இருக்கு சார், அதெல்லாம் என்கிட்ட இருக்கு, பார்த்து நடந்துக்கங்க அப்படின்ற மாதிரி வான் பண்ணதாகவும் செய்திகள் சொல்லப்படுது. இதோட உண்மைத்தன்மை எந்த அளவு அப்படின்றது தெரியல. இன்னும் அந்த போனை பத்தின விஷயங்கள், அந்த லஞ்சம் வாங்கினதுக்கான ஆதாரம் அந்த போன்ல இருக்கின்ற விஷயங்களை இன்னும் போலீஸ் நோண்டி அது இன்னும் மீடியா அளவுல வெளியில வரலங்க. ஜஸ்ட் அங்க பேட்டி எடுத்த மக்கள் சொல்ற விஷயங்கள் தான் இதெல்லாம். இன்னொன்னு, சபரிநாதோட மனைவி ரொம்ப வந்து மனசு உடஞ்சு போய் ஒரு விஷயத்த சொல்றாங்க, சார் நாங்க வந்து பெரிய சமூகம்லாம் கிடையாது சார், எங்களோட சமூகம் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவு மக்கள் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனாலே இந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப பெரிய அளவுல எங்களால எடுத்துட்டு போக முடியல, எங்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்றது தெரியல. இதுவே இங்க இருக்க அந்த மெஜாரிட்டியான சமூகத்துக்கு இது நடந்திருந்தா இன்னொரு பெரிய விஷயமா நடந்திருக்கும், இன்னொரு பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் வந்து இன்னும் பெரிய கலவரமாவே ஆயிருக்கும், எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்னமே தெரியல சார், நாங்கெல்லாம் அடித்தட்டு மக்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கதறாங்க. அவரோட இயலாமையை பார்க்கும்போது நம்மளோட மனசே பதறி போகுதுங்க. இன்னைக்கு காலையில தான் ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒருத்தர் டிவிகேல உள்ள ஒரு அதிகாரி வந்து 1.5 லட்சம் வரையும் லஞ்சம் வாங்கினதா, அதை உடனே வந்து சாயங்காலம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ள வந்து அவரை வந்து தூக்கிட்டாங்க பதவியிலேருந்து. ஸோ இந்த அளவு ஃபாஸ்டா நடக்கிற கவர்மெண்ட் இந்த ஒரு சம்பவத்தில் இறங்கி ரொம்ப ஃபாஸ்டா நடக்கணுங்க. அந்த சைடு சபரி அவர்களோட குடும்பத்திலேருந்து என்ன முதலமைச்சர் கேட்கறாங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து அவர் ஒருத்தர் தான் வந்து எங்களுக்கு வந்து சோறு போட்டுட்டு இருந்தார் அந்த பெட்டிக்கடையை பார்த்துட்டு, இப்போ அவருமே இல்லை, நான் 5 வயசு பையனை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு எதனா வந்து சின்ன வேலை போட்டு கொடுங்க, எனக்கு ஒரு நிதி உதவி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்க முக்கியமான விஷயம் கேட்கறதே நீதி தாங்க. இதுக்கு இதுல அவர் ரொம்ப ஃபாஸ்டா வந்து செயல்படணுங்க விஜய் அவர்களை நான் வந்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். இன்னொன்னுங்க, பல நாட்டுலங்க தெரியுது, அமெரிக்காவா இருக்கட்டும், இன்னும் பல இந்த அண்டை நாட்டுலலாம் பாடி கேமராஸ் ஒரு விஷயம் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே கஸ்டடியல் டெத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவுங்க. போலீஸ் ஆஃபீஸர் உடம்புல ஒரு பாடி கேம் வந்து அந்த நாள் ஃபுல்லா நடக்கிற ஃபுட்டேஜ், அவங்களோட ஒர்க் டைம் என்னங்க 8ல இருந்து 12 மணி நேரம், அந்த 12 மணி நேரம் சேவ் ஆகிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி இன்னுமே நிறைய ஒரு சம்பவங்கள் நடக்காம இருக்கு, இது உதவும். எதனா சம்பவம் நடந்தாலும் குற்றவாளி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணவே இந்த பாடி கேமரா உதவுங்க. அதை இன்னும் நம்ம இந்தியால கொண்டு வரல பெரிய அளவுல. ஆனா ஒரு சில இந்த ஒரு டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல பாடி கேமராஸ் யூஸ் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலுமே இன்னும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கட்டும், இந்த ஜெனரல் போலீஸ், இவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு பாடி கேம் நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா கஸ்டடியல் டெத் எல்லாம் குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. இதுல இந்த பாடி கேம் நம்ம இந்தியால ஏன் இன்னும் கொண்டு வரப்படல அப்படின்னா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாக்குற விஷயமே எது தடுக்குது அப்படின்னா, அந்த சேவ் பண்றது, அவ்வளோ டேட்டாவை சேவ் பண்ற ஒரு ஃபெசிலிட்டி நம்ம இந்தியாவில் கிடையாது. ஏன்னா நம்மளோட இந்தியாவில் பாப்புலேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகங்க, போலீஸ் ஆஃபீஸரோட பாப்புலேஷனுமே அதிகம் தான். எல்லாருக்குமே நம்ம பாடி கேம் ப்ரொவைட் பண்றப்ப அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு சேவ் பண்றதுக்கான இடம் நமக்கு தேவைப்படுது. ஒருத்தர் இப்ப 8 மணிலேருந்து 12 மணி நேரம் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அந்த ஒரு நீளமான ஃபுட்டேஜை சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ 10,000 20,000 லட்சக்கணக்கான போலீஸுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுதுல. அந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாததுனாலே இதெல்லாம் வந்து நம்மளோட நாட்டுக்கு இன்னும் கொண்டு வராம இருக்கு அப்படின்றதான் சொல்றாங்க. பட் அதெல்லாம் கொண்டு வந்தாதாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே குறையும் அப்படின்றதா நம்மளோட கருத்து. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், சுத்தமா பயமே இருக்க மாட்டேங்குது அந்த அதிகாரிகள்லாம். நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு நம்ம டிவிக்கு. ஆக்சுவலி என்ன மாறி இருக்கு அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் மக்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல போலீஸ்லாம் நம்ம எதனா போய் பேச போனாலே சரி வாடா போடான்னு கூப்பிடுவாங்க, ஒரு மாதிரி அதட்டலாம் தான் பேசுவாங்க. இப்ப அதெல்லாம் மாறி போயிருக்கு, வாப்பா போப்பான்னு கூப்பிடுறாங்க. நானே பல இடத்துல அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னுமேங்க ஒரு சில இந்த தாலுகா ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்ல எதனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, நம்மள்ட்ட அந்த பேசுற டோனே ஒரு மாதிரி சாதாரண எளிமையான மக்கள்கிட்ட பேசுற மாதிரி ஒரு மாதிரி நார்மலா இருக்கு. முன்னாடிலாம் அப்படி கிடையாதுங்க, நம்மள்ட்ட பேசக்கூட மாட்டாங்க, நம்ம மூஞ்ச கூட ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. இப்பெல்லாம் முகத்தை பார்த்து பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்போ உள்ள அதிகாரிகளுக்கு இன்னுமே அந்த திமிரு குறையாம இருக்குன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையே. பாருங்க, இப்பதான் வந்து அந்த வழக்குல, அந்த சாத்தான்குளம் வழக்குல மரண தண்டனை கொடுத்தாங்க, தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, அந்த ஒரு சின்ன பயம் கூட இல்லாம 9ஆம் தேதி ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி
13ஆம் தேதி அவங்களோட உயிர் எடுக்கிறானுங்க. அதுவும் அடிச்சே கொடூரமா தாக்கி அந்த ஒரு ஜெயிலுக்குள்ள அப்படின்னா எந்த அளவு அவங்களோட வக்ர புத்தி இருக்கும் அப்படின்றத பாருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய தண்டனைங்க. தண்டனையை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவன் அப்பீலுக்கு போவான், இதுக்கு போவான், அதுக்கு போவான். எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எக்ஸிக்யூட் பண்ணிடுறேங்க. ரொம்ப ஆத்திரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பயமாவும் இருக்குங்க. கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்றத தாழ்மையா கேட்டுக்கிறேன். மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி கஸ்டடியல் டெத்தை எது பிரிவென்ட் பண்ணும் அப்படின்னு உங்களோட ஐடியாக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏங்க ஒரு சாதாரண ஐடியா கூட நாளைக்கு ஒரு நாட்டோட மிகப்பெரிய ப்ராப்ளத்தையே சால்வ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மக்களே இந்த ஒரு செய்தியை தயவு செஞ்சு எல்லாருக்கும் எடுத்துட்டு போங்க. Facebookல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Facebookல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குறோம். அது மட்டும் இல்லாம உண்மை தன்மையை பார்த்து தெளிவான செய்திகளை வழங்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த கேஸோட அப்டேட் நான் அடுத்த வீடியோ போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி Facebookல பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.